ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான சுண்டக்காய் தொக்கு பார்த்துடலாமா? அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன். சுண்டக்காய் ஒரு கையளவு எடுத்து வச்சாச்சு. சுண்டக்காய் வந்து வெட்டி போடக்கூடாது, நல்லா நச்சு போட்டுக்கணும். நச்சு எடுத்து வச்சாச்சு. அது ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயிலே வந்து ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டால் இன்னும் மணமாக இருக்கும். நிறைய பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்சு சுண்டைக்காவையும் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிருங்க. இதில் என்னன்னா, எங்கள் அம்மா தான் சூப்பராக செய்வாங்க சுண்டைக்காய். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு செய்யினாங்க. எங்கள் அம்மாட்ட எல்லா ப்ரொசீஜரும் சொன்னாங்க. எங்கள் அம்மா இது பண்ணும், அது பண்ணும், இது பண்ணுன்ட்டு எல்லாமே சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன், சாருக்கு ஒரு ஊத்தாப்போன்ட்டு நானே எல்லாத்தையுமே என் அளவுக்கு எல்லாமே எடுத்து போட்டு சூப்பரா பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.